கடலெண்ணெயின் செழிப்பை மிகவும் சிறந்த முறையில் அனுபவிக்கக்கூடிய மக்களை கொண்ட வனப்புமிகு பிரதேசம் புத்தளம். ஆனால் இந்த மாவட்டத்தின் கட்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட தில்லையூர் கிராமத்தில் வாழும் மக்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் எதிர்நோக்கும் சிக்கல்களோ ஏராளம். அடிப்படையில் குடிநீர் பிரச்சினை கொண்டமைந்த இந்த கிராமத்தில் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய குடிநீர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக இந்த திட்டம் மக்களுக்கு பாதகமாகவே அமைந்துள்ளது. இங்கு மக்களுக்கு கிடைக்கும் நீர் உவர்த்தன்மையுடன் காணப்படுவதால் அதனை தாம் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குடிநீர் திட்டத்தில் குழாய் அமைக்கப்பட்டு அதன் மூலம் வாரத்தில் இருமுறை நீர் வழங்கப்படுகின்றது. அந்த நீர் மூலமே தாம் தமது ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இக்கிராம சுற்றுச்சூழலிலும் உவர் நீரையே பெற்றுக்கொள்ள முடிவதால் இவர்களின் பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது. முந்தி ஒரு டேங்கி ஒன்று அடித்து தந்து எங்களுக்கு தண்ணி எடுத்தோம். ஆனால் அந்த டேங்கியில் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு, உப்புக்கு இதாக இருந்தது. அதுக்கு பிறகு இதனாக தந்த மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்சி பைப்பை அடிப்பிட்டு தண்ணி எடுக்கிறோம். இதையாவது எங்களுக்கு ஒழுங்காக செஞ்சு தரத்துக்கு ஒரு வழி வந்து தந்தீங்கண்டா உங்களுக்கு கோடி புண்ணியம்தான். இக்கிராம சுற்றுச்சூழலில் உவர் நீரையே பெற்றுக்கொள்ள முடிவதால் இவர்களின் பிரச்சனைகள் தொடர்கின்றன. இப்ப அந்த தண்ணி உப்பா போயிட்டு இப்ப நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரு லைன் வந்து இருக்கு, அதுவும் குடிக்கலாம், அதுவும் பத்தாது நம்மளுக்கு எங்களுக்கு தண்ணி தான் தேவை. எப்படியோ சரி எங்களுக்கு இந்த தண்ணி எடுத்தா போதும். எத்தான் எங்களுக்கு சொல்ல தெரியுது. இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க இந்த தில்லடியில், அது எங்களுக்கு போதும். நல்ல தண்ணி தேவை எங்களுக்கு. குடிநீரின்றி அல்லலுறும் இந்த பகுதி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?